ஒரு டேஸ்டியான மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ மட்டன், ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, லெமன், பாதி லெமன் தூள், ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா 2 அன்னாச்சி பூவு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 பிரிஞ்சி இலை. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்ச அந்த ஹோல் மசாலா உள்ள சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில் திரிஞ்சு வர வரைக்கும் இந்த டொமேட்டோ நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா மசாலா உள்ள சேர்த்துக்கலாம். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாதி லெமன் உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மட்டன் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த மட்டன் வந்து லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். மூடி வச்சு இப்போ வேகட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்தளவு வெந்தால் போதும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ ரைஸ் எடுத்துப்போம். நீங்கள் ரைஸை வந்து ஒரு கப்பில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு தண்ணி ஊற்ற கரெக்டாக இருக்கும். எனக்கு இதில் ஒரு செம்பு அரிசி வந்துச்சுங்க. 1 நான் இவ்வளோ தண்ணி கம்மியாக ஊற்றுறேன். ஏன்னா அப்போ நம்ம ஆஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தோம். இது கொதிக்கும் போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அள்ளி போட்டுங்க. ஏன்னா அரிசி உள்ள தண்ணி இருந்துடும். நீங்கள் அள்ளி போட்டுன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா வராது. அரிசியெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மல்லித்தலை, புதினா பாதியை மட்டும் உள்ளே சேர்த்துப்போம். உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இந்த அளவில் வெந்திருக்கும். இப்போ நான் பாதி மல்லித்தலை, புதினா இருந்துச்சு அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பிளேட் போட்டு பண்ணிவிட்டு வெயிட் மேலே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரியாணி அப்புறம் ரெடி ஆயிடும். பிளேட் போட்டு மூடிடலாம். அப்போ வச்ச மாதிரி வெயிட்டு இப்போயே வச்சுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடலாம். இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching my video.